டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். தேவன் கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நன்றியோடு நாம் அவரை துதிக்க கடவோம். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து தினம் தினம் பயந்து வாழ்ந்து இருக்கிறீங்களா? எனக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா? என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொல்லி பயப்படுறீங்களா? இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், திருமணம், குழந்தை, இல்லை வேலை எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பயந்து இருக்கிறீங்களா? எதை குறித்தும் பயப்படாதீங்க. நீங்க பயப்படுறதுனால உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்றீங்க. உங்க பிரெயின் செல்களை நீங்களே வேலை தடுக்கிறீங்க. ஸோ நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நெகட்டிவ் திங்ஸுக்கு உங்க பிரெயினுக்கு எடுத்துன்னு போகாதீங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. குறிப்பாகவே நமக்குள்ள என்ன பழக்கம் வந்துடுச்சுன்னா, ஒரு 30-35 வயசு வந்துச்சுனாலே ஒரு நெகட்டிவ் திங்ஸ், ஒரு பயம் நமக்குள்ள வந்துடுது. எனக்கு வயசு ஆயிடுச்சு, என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, படி ஏறி போக முடியாது, வெயிட்டுங்களை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் திங்ஸ் நமக்குள்ளே வந்து நம்முடைய பிரெயின் செல்களை பாதிக்க செய்யறோம். ஒரு 40-50 வயசு ஆயிடுச்சுன்னா சுகர் வந்துடும், பிபி வந்துடும், ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் சொல்லி அந்த பிரெயின் செல்லுக்கு நம்ம இப்பவே என்ன பண்றோம், ஞாபகப்படுத்தி அதை வேலை செய்ய விடாம தடுக்கிறோம். ஒரு 70 வயசு ஆச்சுன்னா செத்து போயிட போறோம் அப்படி அந்த நெகட்டிவ் திங்ஸ்னாலேயே நம்முடைய மூளை செல்கள் ஆக்டிவா இல்லாம நம்ம அதை டிமோட்டிவேட் பண்ணி நம்மளை நாமே அழித்து கொண்டிருக்கிறோம் பயத்தினால. சோ பயப்படாதீங்க. பயத்தின் காரியங்களை உங்களை விட்டு விலக்கி போடுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஹாப்பியா சந்தோஷமா வாழுங்க. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல யோபுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. யோபுக்கு நல்ல மனைவி, பிள்ளைகள், வீடு, மாளிகை, சொத்துகள், மிருக ஜீவன்கள், அந்த ஊர்ல ஒரு நல்ல ஒரு மரியாதை, இப்படி நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைய யோபு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனாலும் கூட யோபுக்குள்ள எப்பொழுதும் ஒரு பயம் இருந்துனே இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆகி செத்துருவாங்களோ, என்னுடைய சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுமோ, எனக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துடுமோன்னு சொல்லி யோபுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு பயம் இருக்கும். ஆனா அந்த யோபு தேவனுக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்ந்த ஒரு மனுஷனா இருந்தான். அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் திங்ஸ், ஒரு பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அதுதான் யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நம்ம வாசிச்சோம்னு வச்சுங்களேன். யோபு சொல்லியிருப்பாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சின காரியம் எனக்கு வந்ததே அப்படின்னு சொல்லி யோபு புலம்புவாரு. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு. என்ன ஆயிட்டு இருக்கோம்னா, யோபோட பிள்ளைங்கள் செத்து போயிட்டு இருப்பாங்க, யோபோட சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கும், யோபுக்கு ஒரு நோய், சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு கொடிய நோய் வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தா யோபு சொல்லுவார், நான் பயந்த காரியம் எனக்கு வந்துச்சேன்னு சொல்லி. ஸோ நம்ம பயப்படுற காரியம் தான் நம்முடைய ஃபியூச்சரை நமக்கு நடக்கிறதா இருக்குது. அந்த நெகட்டிவ் காரியங்களுக்கு நாமளே வழி செய்யறோம். ஸோ அதுக்கு எப்பொழுதுமே இடம் கொடுக்காதீங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதேன்னு. வேதத்துல அநேக இடத்துல நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நீங்க பயந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பாவமா இருக்குது, உங்களுக்கு நெகட்டிவ் திங்ஸா இருக்குது, உங்க வாழ்க்கைக்கு அதுவே ஒரு சாபமா முறிக்குது. ஸோ பயப்படாதீங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி. ஸோ நம்மை படைத்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார், பயப்படாதீங்க. நீதிமொழிகள் 3:23 சொல்றாரு, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நான் நடக்கிற வழியில நான் பயமின்றி நடப்பேன், ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு சொல்லுங்க. ஆதியாகமம் 15:1 சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நெகட்டிவா திங்க் பண்ணி உங்களை நீங்களே தாழ்த்தி உங்களுடைய ஹாப்பியை கெடுத்துக்காதீங்க. எப்போதும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை விட என்னை படைத்த தெய்வம் பெரியவர், அவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்புங்க. பயம் ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடும். யோபு எவ்வளவுதான் தேவனுக்கு பிரியமான மனுஷனா வாழ்ந்தாலும் அவர் அந்த பயந்து பயந்து நினைச்ச காரியம் அவருக்கு நேரிட்டுச்சு. யோபுக்கு அப்படின்னா நமக்கெல்லாம் நம்ம ஏமாத்துறோம். அவனோட வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணமா இப்போ இருக்குது. ஸோ நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் எத்தனை தேவை இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், இதை காட்டிலும் நீர் பெரியவர் என் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க.
அதனால நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனோட சந்தோஷமா வருவானுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.